நிறுத்திக் கொள்ளுங்கள். என் பேரு மகாதேவி, ராமநாதபுரம். முஸ்லிம் மதத்துல கணவன் இருந்தால் மனைவியை 40 நாள் ஏன் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க? அப்படி போடு. நல்ல கேள்வி கேக்குறீங்க. அதாவது முஸ்லிம் மதத்துல கணவன் இறந்த பிறகு மனைவிய 40 நாள் என் வீட்டுக்குள்ள பூட்டி போடுறாங்கன்னு கேட்கறாங்க. அவங்க கேட்டதுல இருந்து எனக்கு விலகு என்னன்னு கேட்டா அப்படி பூட்டி போடுறாங்கன்னு அதை வச்சுதான் தெரியுது. இஸ்லாத்துல அப்படி இல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி இல்ல. என்ன இருக்குன்னு கேட்டா சட்டம் தெரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் இறந்துட்டான். இறந்த உடனே அந்த மனைவி நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணலாமா என்றால் பண்ணக்கூடாது. நாளைக்கு பண்ணக்கூடாது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உன்னுடைய வயிற்றிலே முதல் கணவனுடைய குழந்தை வளரவில்லை என்பதை நிரூபிச்சுட்டு தான் வேற கல்யாணம் பண்ணணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதான் அந்த பெண்ணுக்கு நல்லது, அவ பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கும் நல்லது. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப மனைவி இன்னைக்கு மூத்தா இறந்து போயிட்டா, புருஷங்காரன் நாளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா மனைவியிடம் இருந்து இவன் எதையும் சுமக்கிறது கிடையாது. புருஷன் இறந்துடுறான், மனைவி இருக்கிறா, அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, ஒருவேளை ஒரு குழந்தைய பெற்றுட்டான்னு சொன்னா, இந்த ரெண்டாவது புருஷன் என்ன செய்வான்? இது ஏன் குழந்தை இல்லமா, என்னைய மாதிரி அது இல்லமா, இவனை மாதிரி இல்லாம பிறந்துடக்கூடும், அப்ப மாதிரி தான் புள்ள பிறக்கணும்னு இந்த சட்டமும் கிடையாது. இது என்னைய மாதிரி இல்ல, உன்னுடைய முதல் புருஷனுடைய புள்ள அப்படின்னா இந்த புள்ளைக்கு யாரு சொத்து கிடைக்கும்? தகப்பன் சொத்துல இருந்து பங்கு வரணுமே. அப்ப இந்த புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான், அதை இந்த பொம்பளை தாங்கி கொண்டே இருக்கணும், காலமெல்லாம் வேதனைப்படணும். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இஸ்லாத்துல மறுமணம் இருக்கு பாருங்க. மறுமணத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவன் இறந்த உடனே கல்யாணம் பண்ணாம ஒரு 4 மாசமும் 10 நாளும் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டும். வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு இத்தாண்டு பேரு அரபில. வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. உடனே பண்ணாம கல்யாணம் கணவனை பறி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு 4 மாசம் 130 நாள், 4 மாசமும் 10 நாளும் 130 நாட்கள் என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்கலாம், 130 நாள் தேவைப்படாத, கரு இருக்குதா இல்லையான்னு அறிந்து கொள்ளுது 130 நாளா வேணும்? இல்லையா, அந்த மாசம் மென்சஸ் வரலன்னு சொன்னா புள்ள இருக்குன்னு விளங்கிக்கலாமே, ஒரு மாசத்துல தெரிஞ்சு போயிருமே. அந்த மாசம் நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னா அப்ப குழந்தை இருக்க கூடும் தெரிஞ்சிடும். அது ஒரு நாள் என்ன 10 நாள் 20 நாள் அதிகமாகிட்டு போனா ஒரு 25-50 நாள்ல தெரிஞ்சு போயிருமே. இதுக்கு ஏன் 4 மாசம் 10 நாள் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தெரிஞ்சு போயிடும். அவளுக்கு தானே தெரியும், உலகத்துக்கு தெரியணும். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, கரு வச்சுக்கிட்டு கூட கரு இல்லைன்னு ஒருத்தி சொல்லிவிடலாம், அப்படின்னு ஒருத்தர் சந்தேகப்படலாம். உலகத்துக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி நிரூபி. அப்பதான் அந்த புருஷங்காரன் அவன் பெற்ற பிள்ளையை அவன் பிள்ளைன்னு ஒத்துக்குருவான். ஏற்கனவே உள்ள புருஷனுக்கு உள்ள பிள்ளையா இருந்தால் அவன் செத்து போனான்ல, அந்த சொத்தை அந்த பிள்ளைக்கு வாங்கலாம். குழந்தையை பெற்றெடுத்துட்டு உன் பிள்ளைக்கு சொத்தை கொடுறான்னு சொல்லி மாமனார், பழைய மாமனார் வீட்டுல போய் என்ன செய்யலாம், குழந்தையுடைய பங்கு வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் செய்வதாக இருந்தால் அந்த 4 மாசம் 10 நாள் ஆகும் பொழுது ஒரு எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் நோஞ்சானா இருந்தாலும் ஒரு 4 மாசம் கழிச்சவன வயிறு காட்டிடும். வயிறு காட்டும்போது உலகத்துக்கே தெரியும், வார் வயிறு பெருசா இருக்கா அவளுக்கு தெரியும், பக்கத்துல ஓடு தெரியும், ஏத்தவளுக்கு தெரியும், குளிக்க போகும்போது தெரியும், அக்கம் பக்கத்துல பலர் பொம்பளைக்கெல்லாம் தெரியும், இவளுக்கு வயிறு பெருசாவல. பெருசாவல என்ன அர்த்தம்? 4 மாசம் ஆகிருக்குது, எப்போ மாதிரிதான் வயிறு இருக்குது, அப்ப புள்ள இல்லைன்னு உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்தை 2வது பண்ணான்னு சொன்னா, அந்த புருஷன் ஏன் புள்ள இல்லைன்னு சொன்னா ஊர்ல உள்ளவெல்லாம் இழுத்து கூட அவனை மிதிப்பான். ஏண்டா 4 மாசம் பார்த்தமே, அவன் சும்மாட இருந்தா எப்படா உன் புள்ள இல்லைன்னு சொல்றேன்னு கேட்பான். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவளுடைய வருங்காலத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் அந்த புள்ளைக்கு சொத்து உரிமை எல்லாம் இஸ்லாத்துல இருக்குது. அவன் புள்ளையா இருந்தா அவன்கிட்ட சொத்தை வாங்கணும், இவன் புள்ளையா இருந்தா இவன்கிட்ட சொத்தை வாங்கணும். அதெல்லாம் வாங்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால 4 மாசம் 10 நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணாம இருங்க. இதுதான் சொல்லுது. இது எங்காலுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க விளங்காம முஸ்லிம்கள்ல 4 மாசம் 10 நாளைக்கு இருட்டர்ல அடிச்சு போட்டாங்க. இருட்டர்ல அடைச்சி கண்ணாடி பார்க்க கூடாது, ஆம்பளைய பார்க்க கூடாது, ஆம்பளை பிள்ளைய கூட பார்க்க கூடாது, கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்க கூடாதான். ஏன்னு கேட்டா ஒருவேளை இந்த கர்ப்பிணி பெண் வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படின்னு ஒரு லாஜிக் எல்லாம் பண்ணி எனக்கு கிறுக்குத்தனமா இவனையா உண்டாக்கி சில பகுதிகளில் ரொம்ப கொடுமை செய்கிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் நிறைய மாத்திட்டோம். ஏதோ எந்த ஊர்மா அவனை கேள்வி கேட்டது, எந்த ஊர்ல தெரிஞ்சு கொஞ்சம் கவனம் வேலை அதிகமா செய்யறதுக்கு தான். ராமநாதபுரத்தில் அந்த குத்தனாணி பாத்தியா? சரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்க மாவட்டம் தான் அது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த அநியாயம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கிறது.
ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நிறைய ஒழிச்சிருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள்ல என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு அப்படி நாங்கள் இருட்டறையில எங்க அம்மாவை நாங்கள் வைக்கவில்லை. இஸ்லாம் சொல்றபடி என்ன செஞ்சாங்க, அது மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டணும். எங்கள் குடும்பத்தில் எத்தனை உறவினர்கள்ல கணவனை இழந்த பெண்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் நாங்க அது மாதிரியான காரியங்கள் செய்யாம இன்னைக்கு மாத்தி நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாதுமா, அறியாமையினால முஸ்லிம்கள் செய்கிறார்கள், அதை நாங்கள் திருத்தி கொண்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் சட்டம். கல்யாணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்களும் பண்ணக்கூடாது. 4 மாசம் 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, அதுக்கு சொன்ன சட்டம். என் பேர் குமார், நான் மதுரையில் இருக்கேன். அதாவது ஹிந்துவில் ஒரு குரூப் இருக்காங்க, அது பல பிரிவுகள் இருக்காங்க. அதே போல கிறிஸ்துவத்தில் ஒரு குரூப், பல பிரிவுகள் இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்ல ஒரே இஸ்லாமியன், ஒரே குரான், அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இஸ்லாமியர்ல பல பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய குரூப் சண்டை போடுறாங்க, ஈராக்ல நிறைய குரூப் சண்டை போடுறாங்க, ஆப்கானிஸ்தான்ல நிறைய குரூப்ல சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஏன் குரூப் ஒன்னா இல்லாம ஏன் தனித்தனியா இருக்காங்க? அதாவது குரானை வச்சுதான் ஒரு இஸ்லாமியன், குரானை வச்சுதான் இஸ்லாமியன். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள், என்ன செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் பல பிரிவுகள், ஒற்றுமை இல்லாம ஏன் சண்டை ஏன் நடக்கிறது சொல்லணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை வேதம் குரான் தான். நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் இருக்கிறது விளக்க உரையாக. இந்த ரெண்டின் அடிப்படையில் முஸ்லிம்கள் வாழும் பொழுது அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருதுன்னு கேட்கிறார். அதுக்கு உதாரணமா கேட்கிறார், ஆப்கானிஸ்தான்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் அடிக்கிறவனும் அடி வாங்குறவனும் முஸ்லீமா தான் இருக்கிறான். ஈராக்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் பள்ளியாசல கொண்டே குண்டு வைக்கிறாங்க, குண்டு வைக்கிறவனும் முஸ்லீமா தான் இருக்கிறான், குண்டு வச்சு சாவப்படுறவன் யார் தான், முஸ்லீமா தான் இருக்கிறான். பாகிஸ்தான்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் சன்னின்றும் ஷியான்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கொண்டு சாவுகிறார்கள். ஒரு இஸ்லாம் தானே ஏன் சாவுறாங்க, குரான் படி நடந்தா அப்படி சாவுவாங்கன்னு கேட்கிறார். அடிப்படை கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, குரான் படி அவங்க நடக்கல, அதான் காரணம். ஏன் அடித்துக் கொள்கிறார்கள் கேட்டா, நீங்க விளங்குறது அவங்க விளங்கவில்லை, பிறவி முஸ்லீமாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எப்படி இஸ்லாம்னா ஒருத்தன் பிறப்புல இஸ்லாமாக முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க. ஒரு முஸ்லிமான தகப்பனுக்கு ஒருத்தன் பிறந்தான், முஸ்லிமாவன் கிடையாது. இஸ்லாம்ங்கிற ஜாதி கிடையாது. முஸ்லிமானுடைய தாய்க்கு பிறந்தான் முஸ்லிமா கிடையாது. இதை நம்புனா தான் முஸ்லிம். ஒரு இறைவன், ஒரு மார்க்கம், ஒரு கொள்கை, ஒரு கடவுள், ஒரு நெறி என்று எவன் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் இறைவனிடத்தில் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம். அவன் நம்ம என்ன பண்ணிட்ட, இஸ்லாம்ங்கிறத ஜாதியாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ முஸ்லீம் அல்லாத இந்த இருக்காரு, நம்ம அப்துல் ரஷீத் இருக்கிறாரு. அவர் முஸ்லிமான தகப்பனுக்கு பிறந்தவரா இல்ல, முஸ்லிமான தாய்க்கு பிறந்தவரா இல்ல, முஸ்லிமா இருக்கிறார். எந்த அளவுக்கு முஸ்லிமா இருக்கிறாரு, சமாதி வழிபாடு இஸ்லாத்துல கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவா விளங்கி வைத்த முஸ்லிமா இருக்கிறார். அவர் முஸ்லிம். இஸ்லாமிய தாய் தகப்பனு பிறந்தங்கிறான், சமாதியை கட்டிட்டு அழுகுறான். இஸ்லாமிய தாய் தந்தைக்கு பிறந்தான், பெண்களுக்கு வரதட்சணை நம்ம கொடுக்க சொன்னா அங்க போய் வரதட்சணை கேட்கிறான். அப்ப டோட்டலா இஸ்லாத்தை கைகழுவி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அதனாலதான் விவகாரம் ஈராக்கில் நடக்கிற பிரச்சனை ஆனாலும் சரி, பாகிஸ்தான் நடக்கிற பிரச்சனை ஆனாலும் சரி, அவர்கள் பிறவியில் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக இல்லை. முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்ததை தவிர அவங்களுக்கு குரானை பற்றிய ஞானம் கிடையாது, குரானை வாசிக்கிறது கிடையாது, அதை பத்தி நடைமுறைப்படுத்துறது கிடையாது. முஸ்லீம் சொல்லி தண்ணி அடிக்கிறான் பாகிஸ்தான்ல, முஸ்லீம்கிறான் விபச்சாரம் பண்றான், முஸ்லீம்கிறான் வட்டிக்கிற, இதெல்லாம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்ட எல்லாத்தையும் செய்யறான முஸ்லீமாவன். அப்ப ஒரு இஸ்லாமியன் என்பவன் கரெக்டான முஸ்லீம் யாருன்னு கேட்டா, இந்த குரானை நம்பி, அல்லாஹ்வை நம்பி, நபிகள் நாயகத்தை மதித்து அவங்க சொன்ன போதனை நான் வாழ்க்கையில கடைப்பிடிப்பேன் என்று யார் நடக்கிறானோ அவன் தான் முஸ்லீம். அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. எது இல்ல, அடிதடியோ சண்டையோ மற்றது கிடையாது. யாருக்கும் சண்டை வருதுன்னு கேட்டா, இஸ்லாத்தை விளங்காம இருக்கான் ரெண்டு பேரும். இவன் போய் அவனை கொண்டு வைக்கிறான், அவன் போய் இவனை கொண்டு வைக்கிறான். ரெண்டு பேரும் குரானை படிக்கவில்லை, நபிகள் நாயகத்தினுடைய போதனை படிக்கவில்லை. பாகிஸ்தான் இன்னும் சொல்ல போனா இந்திய முஸ்லிம்களை விட பாகிஸ்தான் முஸ்லிம்கள் கேடு கட்டவர்கள். இஸ்லாத்தை அறிந்து கொள்வதில்லை, இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை, இஸ்லாமிய நம்பிக்கையை கடைபிடிக்கிறதில்லை. பாகிஸ்தான் முஸ்லிம்களை விட இந்திய முஸ்லிம்கள் 100 மடங்கு மேல. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை தென்னிந்திய முஸ்லிம்கள் பல மடங்கு